தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய வீரத் தலைவி வேலுநாச்சியார். அவர் சிவகங்கை அரசின் ராணியாக இருந்தார். அவரது கணவர் முத்துவடுகநாத தேவர். ஒருநாள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படைகள் சிவகங்கை அரசை தாக்கின. அந்த போரில் முத்துவடுகநாத தேவர் வீரமரணமடைந்தார். அதை பார்த்த ராணி வேலுநாச்சியார் மிகவும் துயரமடைந்தார். ஆனால் அவர் மனம் உடையவில்லை. நான் என் நாட்டை மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். பல ஆண்டுகள் அவர் மறைந்திருந்து படையை திரட்டினார். அவருக்கு உதவியாக வீரப்பெண் குயிலி இருந்தார். ஒருநாள் குயிலி ஒரு தைரியமான திட்டம் செய்தாள். ஆங்கிலேயர்களின் ஆயுதக் களஞ்சியத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதற்காக தன் உடலில் எண்ணெய் ஊற்றி தீ வைத்துக்கொண்டு ஆயுதக் களஞ்சியத்தில் பாய்ந்தாள். அந்த வெடிப்பால் ஆங்கிலேயர்களின் ஆயுதங்கள் அழிந்தது. அதனால் ராணி வேலுநாச்சியாரின் படை வெற்றி பெற்றது. பின்னர் அவர் மீண்டும் சிவகங்கை அரசை ஆட்சி செய்தார்.